ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதன் தொடர்ச்சியாக மேத்ஸ்க்கு நீங்கள் வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சாப்டர் ஏதாவது சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம்னு சொன்னால் அந்த சம் நான் கட்டாயம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சம் ரொம்ப முக்கியமான சம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 5 மார்க்கில் கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து 7 + 77 + 777 + ... இந்த சம் மெத்தடில் கட்டாயம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது அந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன் போட்டுக்கிறேன். சொல்யூஷன் போட்டு முதல் டேக் அவுட் பண்ணுங்க. 7 + 77 + 777 + ... n. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதில் 7 நான் வந்து காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்துக்கிட்டா 1 + 11 + 11 + ... n. இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா மல்டிப்ளை, அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. அதாவது தமிழில் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்குன்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 7/9 அப்படியே 9 + 99 + 999 + ... n. இது புரிஞ்சு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 7/9 இதை 10ஓட மடங்கு மாற்ற போறோம். எப்படின்னா 10 - 1ன்றது 9 நமக்கு தெரியும். அதே மாதிரி 99ன்றது 100 - 1, 999ன்றது என்னன்னா 1000 - 1. ஸோ ப்ளஸ் ... n. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நான் போட்டிருக்கு இந்த கான்செப்ட்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக பிடிக்க போறேன். எப்படின்னா 7/9. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 10 + 100 + 1000 + ... n ஒரு கான்செப்ட் தனியாகும். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் மைனஸ் ஜென்ரலாக எடுத்துட்டு 1, அதாவது 1 + 1 + 1 + ... n. ஸோ இதை ஒரு கான்செப்டாக போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை தனியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு இதை தனியாக சால்வ் பண்ண. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 + எடுத்துங்க. 1 + 1 + 1 + ... n. ஸோ இதில் நிறைய பேர் தெரியாத விஷயம் என்னன்னா இது நமக்கே தெரியும். T1 T2 T3. இப்போ Sn, அதாவது n நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ... n இருக்கு. இப்போ Sn = n ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது n ஓட வேல்யூ வந்து, அதாவது நம்ம r ஓட வேல்யூ 1னா r ஓட வேல்யூ > 1 < 1 = r ஓட வேல்யூ 1. ஏன்னா இது கம்பேரிசன் பண்ணது GP தான் இது. அப்போ T2/T1 வந்து 1/1 1. அப்போ 1 ஓட r ஓட வேல்யூ அதுக்கு Sn = n. அப்போ வந்து n × a ஓட வேல்யூ 1. அப்போ n. அப்போ இதோட ஓவரால் வேல்யூ என்ன வந்து n. ஆக்சுவலாக நம்ம சம் பண்ண டைரக்டா n போட்டுருக்கோம். அந்த n எப்படி வருது எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக இந்த கான்செப்ட் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. 10 + 100 + 1000 + ... n. ஸோ இந்த கான்செப்ட்ல இப்போ நம்ம என்ன சார் பண்றோம்னா ரொம்ப சிம்பிள். இது நமக்கு தெரியும். T1 T2 T3 r = T2/T1. இப்போ T2 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 100/10. கேன்சல் பண்ணா r ஓட வேல்யூ 10. இப்போ r ஓட வேல்யூ என்ன வந்துருக்குன்னா > 1. r ஓட வேல்யூ > 1 ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். Sn = a r⁻n - 1/r - 1. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபார்முலாஸ் wherever and whenever you write the problem we should put the box போட்டுக்கிறோம். ஸோ இதை கம்பேரிசன் பண்ணும்போது டைரக்டா ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். a ஓட வேல்யூ 10. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப 10. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் r ஓட வேல்யூ 10 தான். பவர் n - 1 by r ஓட வேல்யூ 10 - 1. ஓவராலா கம்பேர் பண்ணும்போது இது நம்ம சால்வ் பண்ணா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். 10 - 1/9. ஸோ தட்ஸ் இட். இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு கான்செப்ட். இப்போ இது தனியாக கண்டுபிடிச்சிட்டு இது தனியாக ரெண்டுமே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் வந்து கம்பேரிசன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டெப் திருப்பி ஒரு டைம் எழுதுங்க. 7/9 என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? 10 + 100 + 1000 + ... n ஒரு கான்செப்ட் ஆகும். அதே மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணும்போது -1 + 1 + 1 + ... n ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. இப்போ இதோட வேல்யூ எக்ஸாக்ட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க. 10 × 10⁻n - 1/9 கண்டுபிடிச்சிட்டோம். அது இதோட வேல்யூ. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 7/9ன்றது ஆட் பண்ணிங்க. 7/9 மைனஸ் இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம். அந்த n டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் n. ஸோ ஓவரா இதோட நிறுத்திக்கலாம். இருந்தாலும் உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு போங்க. எப்படி சொன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன 7 × 7 70/9 9s are 81. அதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுவோம் 10⁻n - 1. இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி மைனஸ் இது பண்ணுவோம் 7n/9. ஸோ தட்ஸ் இட். இதுதான் இதோட எக்ஸாக்டான ஆன்சர். லாஸ்ட்டாக நம்ம Sn கம்பேரிசன் பண்ணி இதுக்கான வேல்யூ 70/81 10⁻n - 1 அதுக்கப்புறம் -7n/9. இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்.
70 அப்படியே மறுபடியும் 9 9 side 1 again இங்க பாருங்க 7 போட்டுக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் இந்த சம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் போட்டிருக்கேன். 4 ஸ்டெப்ல போடுறது, அப்படி ஸ்டெப் வந்து ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி எல்லாம் ரேட்டர் கொடுங்க. இதே மாதிரி மெத்தட்ல வேற என்னென்ன சம்லாம் சார் இருக்கு அப்படின்னு கம்பேரிசன் பண்ணும்போது அந்த சம் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். அந்த சம் ஃபுல்லா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3 + 33 + 333 + டாட் டாட் n. அதே மாதிரி 5 + 55 + 555 + டாட் டாட் n. அதுக்கப்புறம் சம்ல கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 6 + 66 + 666 + டாட் டாட் n. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 8 + 88 + 888 + டாட் டாட் n. சோ இது எல்லாமே இன்னும் நம்ம எழுதிட்டே போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா 4 + 44 + 444 + டாட் டாட் n. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கங்க. நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா இந்த சம் இதே மாதிரி தான் நம்ம சேனலுக்கு நம்மளோட சேனல்ல நிறைய சம் உங்களுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து இங்கிலீஷ்கான சேனல் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்டுக்கான சேனல் தான். ஸோ அதுக்கு இது இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சம்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஏதாவது ஒரு சாப்டர் ஏதாவது ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னா கட்டாயம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்க கம்ப்ளீட்டா எல்லா எக்ஸசைஸுமே போட்டுருக்கோம். செகண்ட் சாப்டர் நிறைய சம், இது ஒரு எக்ஸாம்பிள் சம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் கிடைச்சது. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டையில் எக்ஸாம். தேங்க்யூ, பாய்.